ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். எஸ், ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிஓ இன்டர்வியூ பார்ட் 1 போட்டோம். அதே மாதிரி நிதிஷ்குமார் டிஃபெண்டர் அவரோட இன்டர்வியூ பார்ட் 1 போட்டோம். ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா கமெண்ட்டுக்கும் பதிலும் சொல்லியிருக்கோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம். நிறைய பேர் பார்ட் 2 எங்க சீக்கிரம் போடுங்க, கமான் குயிக்லி, வேர் ஆர் யூ கிதரத்தும் அப்படின்னு அன்பு கட்டில் நிறைய பேர் போட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ நிதிஷ்குமாரோட பார்ட் 2 இதான் இதோட முடியுது. அவர் சொன்னது அவரது மொத்தமே 12 நிமிஷம் தான். சியூ தான் அரை மணி நேரம் இன்டர்வியூ. ஸோ பார்ட் 2ல் இப்போ பார்த்துடலாம் பாக்கி என்னென்ன சொன்னார்னு. பார்ட் ஃபர்ஸ்ட் 1ல் முடிக்கும் போதே அந்த டெல்லி மேட்ச்சை பற்றி தான் நான் சொன்னேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சொன்னார் நிதிஷ்குமார், என்னோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே டெல்லிக்கு எதிராக அகமதாபாத்தில் விளாண்டோம். நான் சப்ஸ்டிடியூட்டாக தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட் டைம் மேட் உள்ளே போகும்போது அந்த லைட்டிங்கு, க்ரௌடு, அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். நான் தானே இது அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது, ப்ரெஷரும் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ஸ்கோரை. அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோங்க தமிழ் தலைவாஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் 42-31. நிதிஷ்குமார் 36 நிமிஷத்தில் தான் சப்ஸ்டிடியூட்டாக வந்தார். 1 பாயிண்ட் எடுத்தார் அந்த மேட்ச்சில். ரைட். ஸோ அவர் சொன்னார், நவீன் பாய் சாப் தே ரைடு பே அப்படின்னாரு. நவீன் பாய் சாப் மரியாதை பாருங்கள் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் சீனியருக்கு. நவீன் தான் வந்திருந்தார் ரைடுக்கு. ஒரே ஒரு கேட்ச் படி ஏகி ஹோல்டு கர்னா மேட்ச் நம்ம பக்கம் வந்துடும்னு கோச் சொல்லி அமிச்சாரு. நான் ஃபஸ்ட்டு கேட்ச் ஹோல்ட் பண்ணதே நவீன் பாய் சாப்பா தான். நான் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணது நவீனை அப்படின்னாரு. அந்த காமெண்ட்ரி நான் கேட்டேன். காமெண்ட்ரியில் அவர் எப்படி புகழ்றாங்கப்பா. நிதிஷ் கம்ஸ் ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் லெஃப்ட் கார்னர் அண்ட் இஸ் வெரி ஹாப்பி டு டேக் ஆன் நவீன் குமார் ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட். ஆமாம், நிதிஷ்குமார் சப்ஸ்டிடியூட்டாக வந்து லெஃப்ட் கார்னரை வந்து ஃபஸ்ட்டு இதுவே அவர் ரெடியாக இருக்கார் நவீன் அவுட் பண்ணுறதுக்கு. நல்ல டேலண்ட்டுன்னு அப்பயே சொல்கிறாங்க அவங்க காமெண்டேட்டர். பிகேஎல் 10ல் நடந்தது. ரைட். அப்புறம் இவர் என்ன சொன்னாருக்கு வந்துடுவோம். சொன்னார், சுச்சுவேஷன் அப்படி தான் இருந்தது. லாஸ்ட் 5 நிமிஷம் தான் பாக்கி இருந்தது நான் உள்ளே போகும்போது. அண்ட் நாங்கள் லீடில் தான் இருந்தோம். ஆனால் 4 பேர் தான் இருந்தோம் அங்கே மேட் உள்ள. கோச் போலாத்தா ஆல் அவுட் பச்சானே துமே फिर टीम जीत जाएगी. அதாவது 4 பேர் தான் இருக்கீங்க நீங்கள், கோச் சொல்லி அமிச்சாரேன்ட்டு ஆல் அவுட்லேருந்து தப்பிச்சிரு, நம்ம ஜெயிச்சிருவோம் மேட்சை ஈஸியாக. ஆல் அவுட் மட்டும் ஆகிட்டிங்கன்னா முடியாதுன்னு. அதுதான் நடந்தது. ஆல் அவுட்டுக்கு போய் நவீன் அவுட் பண்ணதுனால ஆல் அவுட்லேருந்து எஸ்கேப் பண்ணாங்க. ஸோ அதை நல்லா பெருமையாக சொன்னார். அவர்கிட்ட கோச் என்ன சொன்னார், அந்த நேரத்தில் அஸ்வன்குமார் குதிக்கிறார் பாருங்க, அந்த இதில் தேடி பாருங்கள் அந்த ஹைலைட்டை. அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. நம்ம கூட அந்த பையன் பாரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நவீன் அவுட் பண்ணிட்டான்ற மாதிரி. கிரிக்கெட்டில் அப்படி தான், ஃபஸ்ட்டு விக்கெட்டை மறக்கவே மாட்டாங்க. அப்புறம் மேட்ச் முடிஞ்சோடனே எல்லாருமே என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட்டு, பிளேயர்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபுல் சீசன் நான் சப்ஸ்டிடியூட்டாக தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சான்ஸ் கிடச்சிது மேட்டில் விளையாடுறதுக்கு பிகேஎல் 10ல். அப்புறம் தான் கோச் சொன்னார், அப்கி பார் ஆஜா, நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே தயாரி கர்னிய அப்படின்னாரு. அதாவது இந்த வாட்டி வா, நீ நெக்ஸ்ட் சீசனுக்கு இப்போ இருந்து ரெடி ஆகும்னு சொன்னார். 5 மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னாரு. அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மாதம் அந்த பையன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க. ஹார்ட் ஒர்க்னா இதுதான் ஹார்ட் ஒர்க்கு. எடுத்தா விளையாண்டா ஸ்டார்டிங் 7ல் தான் இருப்பேன், இல்லைன்னா வேஸ்ட்டு, நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறதே கஷ்டம். வாழ்க்கைன்னா ஏற்றம் தாழ்வு இருக்க தான் செய்யும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் லைஃப். இல்லைன்னா பொம்மை மாதிரி ஆகிடுவோம் நம்ம. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும். ஸ்போர்ட்ஸ் ஒன்லி வில் டீச் யூ டிசிப்ளின். அதான் எப்போதும் சொல்கிறது. விளையாடுங்க, கடமை செய், பலன் எதிர்பார்க்காது. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆஃபீஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும். இது என்னோட ஸ்பீச் இது. ஓகே, ரைட். அப்புறம் சீசன் 10ல் நான் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா போட்டேன். சீசன் லெவலில் சான்ஸ் கிடச்சிது, அவார்டும் கிடச்சிச்சு எனக்கு அப்படின்னாரு. அதான் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்ட். சீசன் 10ல் வந்து சப்ஸ்டிடியூட்டாக வந்த பையன் சீசன் 11ல் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு. கூட யார் தாண்டி வந்திருக்காரு, சுனில் ஆகட்டும், ஷாதுல் ஆகட்டும், ஹிதேஷ் ஆகட்டும், பர்வேஸ் பன்ஸ்வால், கத்ரி, சாகர், இன்னும் சாகரா நிஜுராய்ட், இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு அவார்டு வாங்குறாருன்னா கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். சும்மா சொல்லக்கூடாது இந்த பையனை, ஹார்ட் ஒர்க்கிங். ரைட். அப்புறம் கேட்டார், உன்னோட ஃபேவரட் மேட்ச் என்னன்னு சொன்னேன். என் ஃபேவரட் மேட்ச் புனேரி பல்தன் கூட விளையாண்டது பிகேஎல் 11ல். ஏன்னா பிகேஎல் 10 சாம்பியன் வேறு, பிகேஎல் 11ல் வேறு அவங்க ஃபுல் சைடு ஸ்ட்ராங்காக தான் வந்தாங்க. அங்கே ப்ரெஷரில் தான் இருந்தோம். நான் அந்த மேட்ச்சில் ஐ5 விட்டாதா அப்படின்னாரு. அதான் நான் அந்த மேட்ச்சில் ஐ5 எடுத்தேன். அண்டு மேட்ச்சும் ஜெயிச்சிட்டோம், சந்தோஷமாக இருந்ததுன்னாரு. அப்புறம் சொன்னால், இப்போ சென்னை வந்திருக்கோம், தமிழ்நாடுமே பௌத் ஃபேன் மில்தே அமாரா அப்படின்னாரு. அதாவது தமிழ்நாடு எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்க ஆசைப்பட்றாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்க, ஹாப்பி ஃபீலிங். என்ன ஒன்று, பிளே ஆஃபுக்கு போன சீசன் போக முடியலையே அப்படின்ற வருத்தம் ரொம்ப இருந்தது. ரொம்ப நாள் இருந்தது அந்த வருத்தம். டோர்னமெண்ட் முடிஞ்சோம், எலிமினேட் ஆகி வந்தோன்னும் மைண்ட் உள்ள ப்ராக்டிஸுக்கு போகும்போது கூட என் மைண்டு செட்டே ஆகலை, லோவாக இருந்தது, எனர்ஜி சோகமாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, எல்லா பிளேயருமே அப்படி தான் இருந்தாங்க. ஹெல்மெட் ஆகிட்டோமேன்னு ப்ராக்டிஸ் கூட அவ்வளோ எனர்ஜியோடு பண்ண முடியல. மைண்டு டவுனாகவே இருந்தது 2-3 மாதத்துக்குன்னாரு. ஆமாம். அப்புறம் தான் கோச் சாப் சொன்னார், ஓகே நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி ஆகுங்க, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது, அடுத்த சீசனை பற்றி பாருங்கள், எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க கேம்புக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பக்கா ஜாயிங்க அப்படின்னாரு. அதான் நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப பக்காவாக நம்ம விளையாடுவோம்,
நடந்து நடந்து போச்சு அதே போட்டு குழப்பிக்காதான்னாங்க. ஸோ சொன்னார் அந்த பையன் நிதிஷும். சில சமயம் சில பேர் எல்லா சமயமும் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சில சமயம் நம்மளே மேட்டில் டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆச்சு போன சீசனில். நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணோம் இங்கே எங்கன்னு. பட் நெவர்தலெஸ் கோச் அப்பப்போ எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டே இருந்தார். நாங்கள் பிளே போக மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் சில மேட்ச் இருந்தது. அப்போட மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நோ ப்ராப்ளம், ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் மனசை தளர விடாதீங்கன்னு கோச் ஆகட்டும் மேனேஜ்மெண்ட்டும் எல்லாம் எங்களுக்கு மோட்டிவேட்டாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் மன வருத்தமாக தான் இருந்தது, ஏன்னா எலிமினேட் ஆகிட்டோமே என்ன அப்படின்னாரு. அப்புறம் வேறு என்ன சொல்ல விரும்புகிற ப்ரோ கபடியை பற்றின்னு கேட்டாங்க. சொன்னால் ப்ரோ கபடி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு, ஃபைனான்ஷியலி அண்ட் பாப்புலாரிட்டி, பணம் புகழ் எல்லாமே இதில் கிடச்சிருக்கு. பிகேஎல் தான் என் வாழ்க்கையை நிறைய எஃபெக்ட் கிடச்சிது எனக்கு லைஃப்பில். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு, நிறைய ஃபேன்ஸ் என்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போல்லாம். முதல்லலாம் நான் லோக்கல் டோர்னமெண்ட் நடக்கும்போது எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ நான் எங்கே போனாலும் ஓ நீ தான் நிதிஷா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. பாப்புலாரிட்டி எல்லாமே ப்ரோ கபடினால தான் வந்தது. அண்ட் என்னோடய கேமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுச்சு ப்ரோ கபடி. அண்ட் பெரிய பெரிய பிளேயருக்கு எதிராக விளையாடும் போது டேக்கிள் பண்ணும்போது அப்போ வர சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, கான்ஃபிடென்ஸ் ஏறுது. ஸோ நானே என்னால் கூட பண்ண முடியும். அதான் நான் எப்போ உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள்ள இருக்குன்னு நம்பி நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில். அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸை வெளில காட்ட முடியும். நம்மளே டவுனாக இப்படி போனோன்னு வச்சுக்க எந்த விஷயத்துக்குமே செட் ஆகாது. பி கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ், ரைட்? அண்ட் கடமை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ், எப்போதும் சொல்கிற மாதிரி தான். அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில். அதை தான் அவர் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணார். என் கேமை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரோ கபடி 4 NYP அலோவ் பண்ணுறாங்க ஒரு டீமுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன மாதிரி NYPங்க வரவங்களுக்குலாம் பசங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டருக்கு பச்சோக்கும் மொக்கா மில்தான்னாரா. பசங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது 4 NYP. இப்போ நீங்களே கூட்டி பாருங்களேன், 12 டீமில் 4 NYPனா 48 புது பசங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. இப்போ ஐபிஎல்லில் தான் அவங்க தெரியும், சிஎஸ்கே பழைய ஆளை வச்சு தோத்துட்டு வந்து நிற்கிறோம். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பப்போ ஞாபகம் வருது சொல்லணும். இன்றைக்கி வேறு மேட்ச் இருக்குது இப்போ, RCB வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். அதை எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். ரைட், அது புது பசங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபைனான்ஷியலி ஆகட்டும், பாப்புலாரிட்டி ஆகட்டும், வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு இது எனர்ஜி. பெரிய பெரிய சீனியர்ஸ், பெரிய பெரிய கோச்சஸ் கூடலாம் விளையாடும் போது அவ்வளோ கவரேஜ், அவ்வளோ டிவி ஆடியன்ஸ், எங்கே போனாலும் ஃபேன் பேஸ் ஆகட்டும், கேம்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் எங்களை அறியாமே ஒரு எனர்ஜி வருது. அது இந்த NYPக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஒன்ஸ் செட் ஆகிட்டா அதுக்கப்புறம் அப்படியே பெரிய லெவலுக்கு போக வேண்டியதான். நான் சொல்கிறது அப்படி தானே. உங்களுக்கு பவன் ஆகட்டும், பர்தீப் ஆகட்டும், நவீன், அர்ஜுன் தேஷ்வால், மணி சாரதா, மணிந்தர் சிங், இவங்களும் பேர் சாகர், சாயல் குலியா, பெரிய ஆளுன்னது எப்படி நம்ம நரேந்தர். நேற்று CEO சொல்லியிருந்தார், ஃபஸ்ட் இயர் நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அடுத்த வருஷத்தில் தான் நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிதேஷ் மாதிரி. இந்த பையனும் PKL 10ல் சப்ஜெக்ட் இருந்தார், PKL லெவலில் பெஸ்ட்டு டிஃபெண்டருங்க. அதை தான் சொல்கிறேன். எனிவே இப்படியே சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல சான்ஸ் காய்ச்சி, தேங்க்ஸ் டு PKLனாரு. ரைட், நம்மளும் நிதிஷ்க்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு PKL 12க்கு ஆல் த பெஸ்ட் நிதிஷ்குமார். பதாயோ அவர் ரைசிங் ஸ்டார், லெட் இம் ஷைன். தட்டுறோம் தூக்குறோம். முதல்ல சொன்னது தான், உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் முன்னே நம்பி. CEO பார்ட் 2 எங்கன்னு கேட்பீங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்தது வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.